நான் தான் அவங்க ரசூல். இப்போ பார்த்தீங்கன்னா இந்தியன் பைக் டிரைவ் 3D கேமில் பஸ் ஸ்டாண்ட் தான் கட்ட போகிறோம். வாங்க பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ப்ளே கொடுத்து உள்ளே போய்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வெளியில் போய் பஸ் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பஸ் சிப் கோட் போட்டுக்கலாம். கைஸ் இருங்க, கை ஸ்லிப் ஆகுது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பஸ் கலர் மாற்றிக்கலாம். நம்மளுக்கு அந்த பஸ் கலர் பிடிக்கலனால எனக்கு ரெட்டு பிடிக்காது. ஏன்னா அந்த எல்லோ கலர் தான் எனக்கு ரொம்ப பிடிக்காது. ரெட்டு கூடி நான் பிடிக்கும், எனக்கு ரொம்ப பிடிச்ச ரெட்டு. ஆனால் எனக்கு ப்ளூ பிடிக்கும். ஏன்னா எனக்கு RCB ரொம்ப பிடிக்கும். அதில் விராட் கோலி தான் பிடிக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம பஸ் ஸ்டாண்ட் எங்கே காட்ட போகிறோன்னா இங்கே தான் காட்ட போகிறோம். இங்கேன்னா இந்த இடத்துல இல்லை, இதுக்கு மேலே வாங்க காட்டலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம பஸ் எடுத்து நேராக ஓட்டலாம். கைஸ் இப்போ நம்ம பஸ்ஸை இங்கே அப்படியே ஓரமாக நிப்பாற்றிக்கலாம். நம்மளுக்கு இந்த பேக் டிஸ்டர்பாக இருக்கிறன்னா இதெல்லாம் நம்ம வாங்கின காசு இருக்குது, இதில் பொருள் வாங்கிட்டோம். அதனால் இந்த பேக் தேவையில்லைன்ட்டு நம்ம கொடுத்துடலாம். நம்ம பொருளில் நம்ம ஃபோனில் இருக்குது, அதனால் நம்ம எடுத்துக்கலாம் கைஸ். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம மெயினான சிப்போட அது ஃப்ளோர் கலர் கைஸ், அதுதான் கைஸ் வைக்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். அதுக்கு சீப் கோட் பார்த்திங்கன்னா P14 கைஸ். அது கொடுத்திங்கன்னா நம்மளுக்கு இந்தமாரி ஒரு பிளாக் வரும். இது மூவ் பண்ணணுன்னா ஃபஸ்ட்டு MOD மூடு ஆன் கொடுத்தா இப்படி நவுத்தலாம். ஆனால் நவுற மாட்டேங்குது கைஸ். இது நவுறவே மாட்டேங்குது. கைஸ் இப்படி நவுறவே மாட்டேங்குது. பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ஒரு வாட்டி வெளியில் வந்துக்கலாம். வெளியில் வச்சு உள்ளே போய் பார்க்கலாம் மூவ் ஆகுதா இல்லையான்ட்டு. கைஸ் மறுபடியும் காசு வாங்கிட்டு வந்துட்டு எதுக்குன்னா பொருள் கம்மியாக இருக்குன்ட்டு இப்போ நம்ம காசு எடுத்து ஃபோனில் எல்லாத்துக்கும் போட்டாச்சு. பொருள்லாம் ஃபோனில் வந்துருச்சு. நம்ம ஃபோனில் ஒர்க் ஆக மாட்டேங்குது. நம்ம ஸ்கார்பியோவை எடுத்துகிட்டு போகலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வண்டி எடுத்துகிட்டு போகலாம் வாங்க கைஸ். இப்போ பார்த்திங்கன்னா நான் 100 கிலோமீட்டர் ஸ்பீடில் போகிறேன் கைஸ். இங்கே பாருங்கள் டைமிங் ஓடுது, ஸ்பீடாக மீட்டர் ஓடுது பாருங்கள். இங்கே பாருங்கள் 75, இதுக்கே 75னா நான் போகிற ஸ்பீடுக்கெலாம் டாப்பு டக்கரு டூப்பு டக்கரு ஸ்பீடு. இங்கே பாருங்கள் 120, 130. இங்கே நிற்கிறதுக்கு 130 கிலோமீட்டர் ஹவர்ஸ் கைஸ். சங்கடமாயிடுச்சு கைஸ். ஓட்டுன தெரிஞ்சவனுக்கு ஓரமாக நிறுத்தணும்னு தெரில கைஸ். மேலேருந்து கீழே குதிச்சிட்டேன். மறுபடியும் நம்ம இந்த இடத்துலேருந்து மேலே ஏறி போகணும் கைஸ். கைஸ் இந்த இடத்துல நம்ம ஒரு குட்டி கடை வைக்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு மேலே இருக்க ஒர்க்லாம் முடிச்சுட்டு வரலாம் கைஸ். பஸ் ஸ்டாண்ட் கடையில் மெயினாக பிரியாணி கடை, பானிபூரி கடை, ஜூஸ் கடை இதெல்லாம் இருக்கும். ஆனால் அதெல்லாம் நம்ம வச்சுக்கலாம். ஓகே கைஸ். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே வந்தாச்சு கைஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மேலே ஏறி வந்தாச்சு. ஏன்னா நம்ம ஸ்கார்பியோ பண்ண வேலை இது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மூவ் ஆகுமா தெரியல. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு நம்ம ஒரு சீப் கோட் போட்டுக்கலாம். அந்த என்ன சிப் கோட்னு W3 போட்டு டிக் கொடுத்து அந்த மாதிரி ஒரு வால் வந்துடும். இதுலேயே பார்த்தீங்கன்னா நம்ம மூட் ஆன் போட்டால்
மூடான்னு போட்டால் இது நவுருமா? வாங்க ட்ரை பண்ணிக்கிறேன். நவுரு கைஸ். அப்படின்னா இது மாதிரி நிறையா காப்பி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒன்று தடவை போட்டால் நிறையா காப்பீஸ் வந்துருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இதை லைனாக அடுக்க போகிறோம். எப்படின்னா உங்களுக்கு அது ஃபஸ்ட்டு காமிச்சல அந்த மாதிரி இல்லை. இது பாருங்க ரொட்டேட்டுன்னு இருக்கும். அதை ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 3 இருக்கும். அதை தொட்டிங்கன்னா ரொட்டேட் ஆகும். அதில் பார்த்தீங்கன்னா நடுவில் இருக்கிற பட்டன் கொடுக்கணும். நடுவில் இருக்கிற பட்டன் கொடுத்துட்டு இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இடம் போகணுங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த இது இருக்குல்ல கைஸ், இங்கே பாருங்கள் ஒரு கோடு குறுக்க தெரியுதா? அந்த கோடை தாண்டி அடுத்த கோடில் வைக்கணும். நம்ம இங்கே வச்சிடலாம். அந்த கோடை தாண்டி இதுக்கு பக்கத்தான கோடில் இங்கே வைக்கணும் கைஸ். நான் மாற்றி வச்சுட்டேன், அதனால் சாரி மன்னிச்சிடுங்க கைஸ். இப்படி வச்சிங்கன்னா நம்மளுக்கு பஸ் கரெக்டாக இருக்கும். பஸ் பார்க் பண்ணுறதுக்கலாம். அடுத்து ஒன்று வால் எடுத்துகிட்டு வந்துடலாம் கைஸ். கைஸ் இதுக்கும் நம்ம நடு பட்டன், இந்த மைனஸ் பட்டன் இருக்குல்ல கைஸ், அது ஒயில் மைனஸ் பட்டன் ரொட்டேட்டில் தொட்டிங்கன்னா, நான் சொன்னல ஒரு வெள்ளை ஒரு கோடு, ஃபஸ்ட்டு ஒரு கோடு சொன்னல, அந்த கோட்டில் தான் நம்ம வைக்கணும். அப்போ தான் ஒரு பஸ்ஸு பார்க் பண்ணால் கரெக்டாக இருக்கும். இங்கே பாருங்கள் ஒரு பஸ்ஸு நிற்கிற அளவுக்கு இருக்குது. வேணால் நான் பஸ்ஸு நிற்க வச்சு காமிக்கிறேன் பாருங்கள். 5599 சிப் போட்டால் பஸ் வந்துடுமா? இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு இது வைக்கலாம் கைஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பார்க் பண்ண போகிறோம். ரிவர்ஸ் வந்துக்கலாம். கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கைஸ் உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் ஒரு பஸ்ஸு போகிற அளவுக்கு இருக்குது கைஸ். ஆனால் நம்மளுக்கு ஒரு சிக்கல் இருக்குது. ரிவர்ஸ் வந்துக்கலாம். நம்ம கரெக்டாக பார்க் பண்ண பார்க் ஆகிருக்கும். அதனால் நம்ம கரெக்டாக நிறுத்திக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒன்று எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மறுபடியும் ஒன்று எடுத்தாச்சு. கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா மாடி 1 பிளாக் தள்ளி வைக்கணும். இங்கே வைக்கணும் கைஸ். கைஸ் கரெக்டாக அந்த கோடு மேலேயே தான் நம்ம வைக்கணும். அப்படி சொதப்பிட்டா வச்சுக்கோங்களே, அதான் பஸ்ஸு நிற்கிறதுக்கு கொஞ்சம் சிக்கலாயிரும். இப்போ பாருங்க கைஸ் கரெக்டாக நிற்கிதா? இப்போ இது மேலே வச்சுக்கலாம். ஓகே கைஸ் மறுபடியும் ஒன்று வால் எடுத்துக்கலாம். இதே மாதிரியே நிறையா வைக்கணும் கைஸ். கைஸ் இங்கே இது ஒன்று வச்சு நிறையா காப்பி எடுத்துக்கிறேன், நம்மளுக்கு யூஸ் ஆகுன்ட்டு. இங்கே காப்பின்னு இருக்குல்ல, அது தொட்டிங்கன்னா காப்பி ஆகிக்கும். காப்பி அதுக்குன்னு காப்பின்னு கேட்டால் காப்பி டீலாம் ஆகுமான்னு கேட்டால் எனக்கு அதுக்கு பதில் இல்லை. நீங்கள் பாருங்கள், அப்படின்னு சில பேர் கேட்பீங்க, அது எனக்கு வந்து நல்லாவே தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப ஓவராக முன்னாடி வந்துட்டேன். இந்த பிளாக்கில் வைக்கணும். இந்த இடத்துல சரியாக வைக்கணும் கைஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சரியாக திருப்பியாச்சா கைஸ். இந்த பிளாக் முன்னாடி வந்துக்கலாம்.
கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா பேக்கையும் நம்ம கரெக்டாக இருக்கும்டா செக் பண்ணிக்கலாம் கைஸ். கைஸ் கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நான் கட்டிகிட்ருக்கிறேன். நான் கட்டி முடிச்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் எப்படி வச்சுருக்கேன்ட்டு. தேங்க்யூ. ஹலோ கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கட்டி முடிச்சிச்சு. வாங்க ட்ரோன் ஷூட்டில் பார்க்கலாம். கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இப்படி வச்சுருக்கோம் ஒரு பஸ்ஸு நிற்கிற மாதிரி குட்டியாக. அப்படியே வாங்கினா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பெரிய பஸ் நிற்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா இதே மாதிரியே தான் எல்லா இடத்துலையும் வச்சுருக்குறோம். ஓகே கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் அப்படியே தான் வச்சுருக்கோம். இருங்க, இங்கே கொஞ்சம் நவுந்துருச்சு, நம்ம இங்கே கொஞ்சம் வச்சுக்கலாம் கரெக்டாக. இங்கே பாருங்க, இங்கே ஒன்று இப்படி வச்சாச்சா. இதுக்கு நம்ம கை வைக்கிறப்ப மூவ் ஆயிடுச்சு. கைஸ் நம்ம பஸ் ஸ்டாண்டுக்கு பார்த்தீங்கன்னா இப்படி தான். ஓகே கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பிளாட் போட போகிறோம். கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கிறோன்னா அடியில் ட்ரோன் ஷூட்டில் அடியில் போய் காமிச்சிருப்பாருங்க கைஸ். இருங்க கைஸ், கைஸ் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு கம்பி வச்சுருக்கல அந்த வால் எதுக்குன்னா கேட்டு கைஸ். அது இருங்க, நம்ம ட்ரோன் வியூவில் பார்க்குறப்ப தான் எந்தெந்த தப்பு பண்ணிருக்கோன்னு தெரியுது கைஸ். சரியா, இப்போ பார்த்தீங்கன்னா பஸ் ஸ்டாண்டு க்ளோஸில் இருக்கிறப்ப நம்ம இப்படி கொடுத்தா இது மேலே ஏறி க்ளோஸ் ஆகிக்கும் கேட் ஆட்டம். இப்போ பார்த்தீங்கன்னா இதே மாதிரியே மறுபடியும் இங்கே க்ளோஸ் ஆகிக்கும். பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி ஸ்பீடு பிரேக்கர் ஆட்டம் இங்கே இருக்கும், அது இருக்கட்டும். இங்கே பாருங்கள், இந்த இடத்துல அதே மாதிரியே ஒன்று வைக்கணும் பஸ் இது கேட்டு. அதுக்கப்புறம் நம்ம இங்கே குட்டியாக ஒன்று வச்சுருந்தோம்ல கைஸ், இப்படி லேண்டிங். கைஸ் குட்டியாக இங்கே வச்சுருக்கலாம்ல 2 கம்பியை வச்சு என்றது. கைஸ் இங்கே பாருங்க, இந்தமாரி இங்கே ஒன்று குட்டியாக வச்சுருக்குறோம். அதேமாரி அந்த சைடில் ஒன்று வைக்கணும். இங்கே அதேமாதிரி கேட் ஒன்று வைக்கணும். இங்கே அதேமாதிரி ஒரு குட்டியாக ஒன்று வைக்கணும் கைஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரோன் ஷூட் முடிஞ்சிச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வண்டி எடுத்துகிட்டு போகலாம். இதே மாதிரி 3 வால் நம்மளுக்கு தேவைப்படுது. 3 செவரு.
இங்கே அதுக்குன்னா இங்கே குட்டி குட்டியாக கடை வைக்கலாம். இது லைட்டாக இப்படி அசைச்சிக்கலாம். அசைச்சாக்கா இதே மாதிரி 1 2 3 காப்பீஸ் எடுத்துக்கலாம். ரைஸ் கொஞ்சம் இடம் பெருசாக இருக்கிறனால இங்கே ஒன்று வச்சுக்கலாம். இந்த 3 காப்பிலேருந்து இடம் கொஞ்சம் பெருசாகவே இருக்குது கைஸ். அதனால தான் கைஸ் கேட்குறேன். சாரி கைஸ். ஓகே கைஸ், நல்லா குட்டி ஆயிடுச்சு. அது ஒரு வால் வச்சனால குட்டியாக இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம பஸ் ஸ்டாப்புக்கு அந்த சைடு இது இப்போ பார்த்திங்கன்னா நம்ம இங்கே ஒன்று வைக்கிறோம். கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இந்த மாதிரி ஒன்றே போதும். ஓகே கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா இது பாருங்க கைஸ், இதெல்லாம் பஸ்ஸே அடிச்சு நொறுகுது, சதறுது கைஸ். கைஸ் எனக்கு டைலாக் தோணி சொல்கிறேன். அவன் சும்மாவே சுடு தண்ணிக்குள்ள கை விடுவான், உன்னை சும்மாவா விடுவான் அப்படின்ட்டு ஒரு டைலாக் வருது கைஸ், எனக்கு ஞாபகம் வருது. கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த இடத்துல டோல்கேட் 2 வைக்கிற மாதிரி இருக்குது கைஸ். பரவாயில்ல, திருடவனோட அந்த பக்கம் குட்டியாக அந்த மாதிரி இருந்துச்சு, இந்த பக்கம் பார்த்தா பெருசாக இருக்கிற மாதிரி இருக்குது கைஸ். அப்போனா இதுக்கு ஒரு வழி பண்ணணும். பஸ்ஸு போகிற மாதிரி ஒரு சைடு மட்டும் வாழை கீழே இறக்கி விட்டுட்டு பஸ்ஸுக்கு மட்டும் இந்த இடத்துல ஒரு குட்டியாக கீழே அப்படியே இறக்கி விட்டுறலாம் கேட்டு. இந்த இடத்துல ஒரு குட்டியாக கேட்டு ஒன்று வச்சு விட்றலாம். இருங்க கைஸ், ஒரு காப்பி மேல் 2 எடுத்துக்கலாம். ஓகே, நம்ம காப்பி தானே எடுத்துக்கலாம். இதை அப்படியே மேலாப்பிலே ஏற்றி வச்சிடலாம் கைஸ். நான் நிற்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஒன்று எடுத்து இங்கே வைக்கலாம். எதுக்குன்னா பஸ்ஸு மேட்டு மேலே ஏறுறப்ப வளைஞ்சு பேரிகேட் கொடுக்க வச்சா எப்படி இருக்குமோ அதே மாதிரி அதாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இது கீழே இறக்கிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக கீழே இறக்கி வச்சுக்கலாம். இப்போதைக்கு இருக்கட்டும். ஸ்பீடு பிரேக்கர் ஆட்டம் இங்கே வச்சுக்கலாம். நைட் தூங்குறப்ப பார்த்தீங்கன்னா கைஸ் இந்த இடத்துல ஒரு குட்டி பேரிகேட்டர் வைக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு வேலை பண்ணணும் கைஸ். அந்த வேலையை ஆரம்பித்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு குட்டியாக ரோடு வைக்கலாம் கைஸ். ரோடு அதுக்கு நம்ம வந்து S1 சிப் கோடு இருக்குது. S1 கொடுத்தா ரோடு வந்துடும் கைஸ். இந்த ரோட்டை எப்படி சமாளிக்க போகிறோன்னு தெரில, அதனால் நம்ம ட்ரோன் ஷூட் போய்க்கலாம். DRONE ட்ரோன் ON ட்ரோன். ஐயோ கைஸ், பெருசாக மாடி டிக் கொடுத்துக்கலாம்.
இது பார்த்தா அப்படியே லைட்டாக திருப்பிக்கலாம் கைஸ். திருப்பிக்கலாம் கைஸ். Guys, what are you happening? Guys, நம்ம ரோடு வைக்கிறப்ப ஒரு டிஸ்டர்பாக இந்த மாதிரி நான் வச்ச மாதிரி வச்சுக்கோங்க. நான் முழுசாக இப்போதைக்கு நான் கொஞ்சம் வேலை முடிச்சுக்கிறேன் கைஸ். மாடி இது ரீசெட் ஆகிடுச்சு நம்ம தெரியாமல் கைப்பட்டு. அதனால இப்போ பார்த்திங்கன்னா நாம் இப்போ எப்படி விட்டோமோ அதுலேருந்து கண்டினியூ பண்ணலாம் கைஸ். எஸ், நான் நடந்தே போகிறேன் கைஸ். மாடி நான் வச்ச மாதிரி வச்சுக்கோங்க. ஆனால் நான் நடந்து போய்க்கிறேன். ஏன்னா இந்த ரோடு கொஞ்சம் டேஞ்சராக இருக்குது. தெரியாமல் பட்டாலே நம்மளுக்கு இதாகிடுச்சு, ரீசெட் ஆகிருக்கும் நம்மளுக்கு. இப்படியே வச்சுக்கலாம் தான் நினைப்பேன். ஆனால் ரோடு வைக்கலாமா வேணாமா? ரோடு வச்சாதான் நல்லாயிருக்கும் கைஸ். இது வேறு டிஸ்டர்பாக இருக்குது கைஸ். இப்படி டிப்ரெஷன் ஆகிடுச்சு கைஸ். கைஸ் மறுபடியும் உங்களுக்கு கள்ளத்தி இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பழைய மாதிரி கட்டியாச்சு பஸ் ஸ்டாண்டை. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம குறுக்க பேரிகேட் வைக்க போகிறோம். ஏன்னா பஸ் வேகம் போகுது அந்த இருக்கிறதுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா வால் 2 கொடுக்கணும். கொடுத்தா இந்த மாதிரி ஒரு வால் வரும். ப்ளைனான வால் தான் நம்மளுக்கு வேணும். ஓகே, கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பேரிகேட்டர் வச்சாச்சு. கொஞ்சம் பார்த்தீங்கன்னா இது கோணையாக இருக்குது. கைஸ் இப்போ ஒரு வாட்டி பஸ் விட்டு பார்க்கலாம், ஓட்டி பார்க்கலாம். கரெக்டாக இருந்துச்சுன்னா ஓகே, இல்லைனா கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிடலாம். கைஸ் ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பஸ்ஸு போட்டுக்கலாம். பஸ் இருங்க கைஸ், மாற்றி வந்துட்டேன். ஃபோன் கால் பார்த்துக்கலாம். அட்லீஸ்ட் 5599 போட்டால் பஸ் வந்துடும். கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா பஸ்ஸை நம்ம திருப்பிக்கலாம். இருங்க
காய்ச்சி இருங்க. இது குட்டியாக இருக்கு, அங்கே பெருசாக இருக்குல்ல, அதுதான் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் இடஜால இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இதுக்குள்ளே போய் வண்டி உள்ளே விடலாம். கைஸ் பெரிய சும்மா போயிட்டு நிறுத்தி குப்படி. ஓகே கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வண்டி பஸ் இதெல்லாம் செட் பண்ணியாச்சு. அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே எதுக்கு உள்ள பெரிய கேப்னா இங்கே 2 பஸ் பக்கத்தால் நிற்க வச்சுக்கலாம். இப்போ வந்து நம்ம ஒரு வண்டி வர வச்சு போகலாம். 3000 போட்டோம். 1000 கைஸ் ஸ்பீடு பிரேக்கர் வேறு வைக்கணும். அந்த ரோடு வைக்கிறேன்ல, அந்த ரோடு வைக்கல நான், அதனால தான் ஆபத்து வந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இறங்குற வழி ஏறுற வழி அப்படின்னு வைக்கிறோம். அதுக்கு இவங்க Q4 போட்டேன். இப்போ Q4 மறந்துருச்சு, அதனால தான் கைஸ் நம்ம ஒரு சிப் கூட போட்டு பார்த்துக்கணும். கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த இதுதான் நம்மளுக்கு தேவைப்படும். எதுக்குன்னா இறங்குகள்ட்டு சொல்கிறதுக்கு, ஏறும் வழி இறங்கும் வழி சொல்கிறதுக்கு. இது அப்படியே ரொட்டேட் பண்ணிக்கலாம். ரொட்டேட் பண்ணி அப்படியே இங்கே வச்சா கொஞ்சம் கோணையாக இருக்குது, அதனால இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இதை கீழே இறக்கிக்கலாம். சரி சமமாக இருக்கணும், அப்போ இல்லைன்னா பஸ்ஸு போகிறப்ப ஆக்சிடெண்ட் ஆயிரும். ஒரு சைடு மட்டும் வச்சா போதும். கைஸ் இந்த மாதிரி இருந்தால் போதும். ஓகே கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம P2 போடணும். கைஸ் சாரி கைஸ், அதுவும் தேவைப்படும், அதனால் அதுவும் வச்சுக்கலாம். P3 போடணும் கைஸ், மாற்றி போட்டேன், அது நம்மளுக்கு தேவைப்படும். நீ சொன்ன மாதிரியே
ரைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஏற மார்க் வைக்கிறோம். இப்படிக்கா ஒன்று வைக்கிறோம். அப்போ தான் இறங்கும் வழின்னு தெரியும். அந்த சைடு வேறு வைக்கணும். அதுக்குள்ளே நம்ம இந்த சைடு இருக்கிற வேலையெல்லாம் முடிச்சிடலாம். அதுக்குள்ளே நம்ம இந்த சைடு இருக்கிற வேலையெல்லாம் முடிச்சுட்டு அந்த சைடு போயிடலாம். ஒரே சைடு எல்லா வேலையும் முடிச்சுருக்கோம். இப்படி தான் வைக்க முடியுது. திருப்பி கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட்டில் வச்சுக்கலாம். ரைஸ் ஓகே இப்படி போகிற மாதிரி ஏற மாதிரி இருக்கா? ஓகே அது அப்படியே இருக்கட்டும். நான் வச்சாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த இடத்துல ரோடு வைக்கணும். அந்த குட்டி ரோடு, ஏன்னா பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே வரத்துக்கோசரம் ராங் ரூட்டில் வரக்கூடாது. அதனால தான் ரோடு வைக்கிறோம். அதுக்கு நம்ம S2 போட்டால் ரோடு வரும். அது சித்த சொல்ற ரோடு ஒன்று வந்துருக்குது. அது இருங்க, நம்ம இந்த ரோட்டை கீழே மறைய வைக்கணுமே. பரவாயில்ல இருக்கட்டும் காய்ஸ். ஃபஸ்ட்டு இப்போதைக்கு SD போட்டு வைக்கிறேன். SDனா சேவ்ன்ட்டு அர்த்தம். சேவ் நம்ம அப்படியே கட்டி வச்சோம்னா அப்படியே சேவில் இருக்கும். நம்ம இதை நவுக்கிறதுக்கு வெளியில் போயிட்டு வந்தாலும் கூட அப்படியே இருக்கும். ஓகே கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா மறுபடியும் வீட்டுக்குள்ளே வந்தாச்சா கைஸ். நான் ஃபஸ்ட்டு மூட் ஆன் போட்டுக்கிறேன். ஃபஸ்ட்டு கீபோர்டு வேறு மாதிரி தான் இருந்திருக்கும். எனக்கு இந்த மாதிரி நம்பர்ஸ் நல்லா ப்ளே இல்லை, அதனால தான் மாற்றிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கார் எடுத்துகிட்டு போகிறோம். ஓகே இந்த பேக்கில் இருக்கிற காசுலாம் நம்மளுக்கு தேவைப்படலை, அதனால் வீட்டில் வச்சுட்டு போயிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பின்னாடி இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பின்னாடி வந்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வேகமாக போயிடலாம் ஆக்சிலேட்டரை கொடுத்து. சிஎம் ஜோஸ் கைஸ் பார்த்தீங்களா இருக்குதா? கைஸ் நம்மளுக்கு லைட்டாக டேஞ்சராக இருக்குது கைஸ். இங்கே பாருங்க கைஸ், அதே வண்டிக்கு நிற்கிது, ஃப்ரீயே நிற்கிது பார்த்தீங்களா? பார்த்தீங்கன்னா ஒரு ஏரமாக இருக்க காணும், அது நம்ம வச்சுக்கலாங்க, கவலைப்படாதீங்க. ஃபஸ்ட்டு இப்போதைக்கு நம்ம இந்த ரோடை ரிமூவ் பண்ணுவோம். அங்கே அப்படியே ஏறி போனாங்கன்னா பரவாயில்ல, அவங்க அப்படியே ஏறி போகிறாங்க. அதனால நம்மளுக்கு ஏறி இருக்கட்டும், ஏறி போட்டு அப்படியே விட்டுறலாம். ஆனால்
ஓகே பஸ்ஸு வந்தாலும் ஏறிக்கவும் கரெக்டாக இந்த இடத்துல ஒரு குட்டி டோல்கேட் வைக்கணும். இந்த இடத்துலையும் வைக்கணும் ஒரு கேட்டு 5 தான் இந்த மாதிரி ஒரு வால் வந்து இது நம்ம டெலீட் பண்ணிக்கலாம். இதை பார்த்தீங்கன்னா நம்ம வால் 6 பண்ணுங்க. நான் மாற்றிக்கிறேன். வால் 6 எஸ் கைஸ் இந்த இடத்துல கேட் வேணாம், ரோடு இருக்குது, அவங்களே ஏறி போய்க்கிறாங்க. ஓகே விட்டுறலாம். அந்த இடத்துல ஏற மார்க் காணாமல் வச்சு பாருங்க. அந்த இடத்துல ஒன்று வைக்கணுங்க. ஃபஸ்ட்டு இப்போதைக்கு நம்ம அதை வைக்கலாம். வாங்க போகலாம். அது நானே ஃபஸ்ட்டு டெலிட் கொடுக்குறப்ப காப்பி பண்ணிக்கலாம். இது வேணாம் கைஸ், டெலீட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் நம்மளுக்கு இதெல்லாம் தேவையில்லை. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கடைகளை வைக்கணும். அதுக்கு வாங்க போகலாம். ஸ்பீடு பிரேக்கர் வேறு வைக்கலாமான்னு தோணுது. வைக்கலாம் கைஸ். இப்போதைக்கு நம்ம பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே ஸ்பீடு பிரேக்கர் வைக்க போகிறோம். ஸ்பீடு பிரேக்கரில் வைக்கிறதுக்கு ஒரு குட்டி ஸ்டால்ஸ் போட்டுக்கலாம். குட்டி கடையெல்லாம் அது சீப் கோட் பார்த்தீங்கன்னா ST1 கொடுத்தீங்கன்னா ஒரு பிரியாணி கடை. ST நம்ம இப்போதைக்கு ஒரு இடத்துல எல்லாத்தையும் ஓகே கைஸ் 4 கடை இருக்குது. இந்த இடத்துல ஒரு கடையை பார்த்தீங்கன்னா நம்ம ஓரமாக வைக்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த டீ கடை இங்கே வச்சுக்கலாம். இங்கே 4 கடை, வெளியில் 4 கடை வச்சுக்கலாம். நல்லா தள்ளு வண்டி கடை. இங்கே ஒரு கடை வச்சிடலாம். அந்த மூலையில் ஒரு கடை, எல்லா இடத்துலையும் ஒரு கடை வைப்போம் கைஸ். கைஸ் இது என்ன கடை கைஸ்? பானிபூரி கடை. இங்கே பாருங்களே. கைஸ் அப்படியே இதை ரொட்டேட் பண்ணிக்கலாம். மசால் பூரிலாம் இருக்குது கைஸ். கைஸ் இந்த மாதிரி எல்லா கடையும் வச்சுட்டு உங்களுக்கு ட்ரோன் ஷூட்டில் காமிக்கிறேன் பாருங்கள். கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாம் 4 இடத்துல 4 கடை வச்சாச்சு. இப்போ ஒரு இடத்துல ஒரு டஸ்ட்பின் வைக்கணும். டஸ்ட்பின் சிப் கோடு வேறு மறந்துருச்சு. இதுவான்னு பார்த்தா இந்த போஸ்டிங் கம்பி வேணும். டஸ்ட்பின், இந்த டஸ்ட்பின் வேணும் இருக்கட்டும். கேஸ் ஜென்ரேட்டர் போட்டு மேலே வேணும் கைஸ். 2
அது நம்ம காப்பி பண்ணிக்கலாம். கைஸ் இது ஓகே. கைஸ் டஸ்ட்பின் சிப் போட வேற மறந்துடுச்சு. ஓகே இது இருக்கட்டும். ஒரு குட்டி டஸ்ட்பின் இருக்கும் கைஸ், அதுதான் நமக்கு வேணும். ஒரு பையன் காலேஜ்ல அத்தனை பேர் முன்னாடி அஞ்சலியை லவ் பண்றேன்னு அனௌன்ஸ் பண்ணாராம். ஆமா மேடம். உடனே போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணி அந்த பையனை அரெஸ்ட் பண்ணி உள்ள போடுறத விட்டுட்டு இப்படி வெக்கம் இல்லாம என் முன்னாடி வந்து நிக்கிறீங்க. சாரி மேடம். உங்க டாக்டரும் அவனை விரும்புறதா அவங்க காலேஜ் பசங்க சொல்றாங்க. ஓகே கைஸ், இந்த இடத்துல ஒரு டஸ்ட்பின் வச்சிடலாம். என்னது போலீஸ் வீட்டுக்கு வருது? இந்த இடத்துல ஒரு டஸ்ட்பின் வச்சாச்சு. நம்மளுக்கு ஒரு டஸ்ட்பின் வேணும் கைஸ். கடை பக்கத்தால் டஸ்ட்பின். கைஸ் கீழே விழுந்துட்டுனா இப்போ பாருங்க லிஃப்ட் ஒர்க் ஆகும் பாருங்க. கைஸ் இப்போ பாருங்க இதை கீழே அப்படியே வர வச்சுட்டேன்னா, சாரி கைஸ் மாற்றி கொடுத்துட்டேன். கைஸ் பாருங்க லிஃப்ட் கீழே வருதா, அப்படியே இங்கே நின்றுக்கும். அப்படியே இது மேலே ஏறி நின்றுட்டு மேல் பட்டன் கொடுத்து நம்ம லிஃப்ட் ஆட்ட மேலே போவோம். கைஸ் அங்கே பாருங்க. கைஸ் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துலயே ஜென்ரேட்டர்லாம் வச்சுக்கலாம். ஓகே கைஸ் இந்த ஜென்ரேட்டர் ஒன்று போதும். கைஸ் நம்மளுக்கு கொள்ள தெரியல, நான் ஒரு வாட்டி பார்த்துட்டே இருங்க. கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு ஜென்ரேட்டரு, இந்த இடத்துல டஸ்ட்பின் வச்சாச்சு.
இங்கே ஒரு இதெல்லாம் இருக்குது. இது வந்து மேலே கொண்டு போகணும், இதையும் மேலே கொண்டு போகணும். இப்போதைக்கு மேலே பறந்துருட்டோம், மேலே போயிட்டோம். மேலே வச்சாச்சு. ஓகே, மேலே வச்சாச்சு. இது வேறு இது இருக்காது. இது மேலே ஏன் எழுதிட்டு மேலே போயிடலாம். கைஸ் நம்மளுக்குள்ள இதெல்லாம் லிஸ்டாட்ட வாங்காது கைஸ். கைஸ் இந்த டஸ்ட்பின் இங்கே ஒன்று வச்சிடலாம். இங்கே தென்னை மரம் இருக்குது, இதெல்லாம் டெலிட் பண்ணிடலாம் கைஸ். இந்த இடத்துல ஒரு இது வச்சுக்கலாம் கைஸ். இந்த மாதிரி சிங்கிள் போர்டெலாம் நம்மளுக்கு இருக்க தேவையில்லை, எல்லாத்தையும் டெலிட் பண்ணிடலாம். இந்த இடம் ஒரு ஹோட்டல் பிளேஸு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டஸ்ட்பினை எங்கே வைக்கிறோன்னா டெலிட் பண்ணியாச்சு. இது வந்து நம்ம வந்து பிரியாணி கடையில் வைக்கலாம். இந்த டஸ்ட்பினை குப்பை போடலாம். இது வந்து பொதுவாக வைக்கலாம் கைஸ். அது வந்து மக்கும் குப்பை, மக்காத குப்பை, எல்லா குப்பையும் அதிலேயே வைக்கலாம். இருங்க கைஸ், அந்த சைடு ஒரு டஸ்ட்பின்ல அங்கே ஒன்று வச்சுக்கலாம். வர நாத்தடிக்குன்னு நினைக்கிறேன். குப்பை அள்ளுற வண்டியெலாம் வந்து அள்ளிட்டு போயிருங்க கைஸ். கைஸ் ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எல்லா இடத்தையும் ஏற்பாடு பண்ணியாச்சு. இப்போ போய் ஒரு இடத்துல ஸ்பீடு பிரேக்கர் வைக்கணும். இங்கே ட்ரையல் பார்த்துட்டு போயிடலாமான்னு கேட்டு அப்படி இல்லை, நான் வேறு இடத்துக்கு போகிறேன். இப்பயே அப்போ திடீர்னு நாலு ரோட்டில் வச்சு விட்டேன், போகவே மாட்டேங்குது அப்படின்னு கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க சில பேர். இங்கே ஒரு ஹோட்டல் தனியாகவே வச்சாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நாம் வந்து இந்த ரோட்டை ரிமூவ் பண்ணணும் கைஸ். பரவாயில்ல, விட்டுருவோம், அப்படியே இருக்கட்டும், ரிமூவ் பண்ண முடியல. சரி வாங்க நம்ம ஒரு இது சீப்போட போடுவோம். அது கரெக்டாக ஒர்க் ஆச்சுன்னா மட்டும் விட்டோம். இல்லைன்னா இதோ ஒரு சீப் கோடு வரும். இது CO2 C1 போட்டு இந்த மாதிரி ஒரு லாக் வருதா? ஐயோ கைஸ், கண்டெய்னர்லாம் வந்துருச்சு. கைஸ் டெலீட் பண்ணிடல இதெல்லாம்.
கைஸ் இருங்க, CY போட்டு பார்ப்போம். CY1 ஓகே கைஸ் வந்துடுச்சு. இதே மாதிரி நிறையா காப்பீஸ் எடுத்துக்கலாம். ஸ்பீடு பிரேக்கருக்கு இந்த இடத்துல வைக்கலாம் கைஸ். அப்படியே இது ரொட்டேட் கொடுத்துக்கலாம். இந்த ஸ்பீடு பிரேக்கரு எங்கே வைக்கிறதுன்னு தெரில. இந்த இடத்துல தான் வைக்கலாம். அழகாக இருக்கும் கைஸ் இந்த சிலிண்டரு. சரி ஸ்பீடு பிரேக்கரு கைஸ் எதுக்கு சிப்பர் போட்டுட்டு காப்பி நிறைய காப்பி எடுத்து வச்சுட்டா வேலை முடிஞ்சிச்சு. ஸ்பீடு பிரேக்கர் வச்சுக்கலாம், கரெக்டாக வைக்கணும். இல்லைன்னா பஸ் ஏறிச்சுன்னா ஒரே கவுந்து விட்டுரும். Guys, okay. Guys, okay, ஸ்பீடு பிரேக்கர் வச்சாச்சு. இருங்க கைஸ், ஒரு வாட்டி பஸ்ஸு வச்சு பார்க்கலாம். பஸ்ஸு தான் நம்மளுக்கு ரொம்ப பிடிக்குங்க. 5599 கைஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பஸ்ஸு வந்து ஒர்க் ஆக போகுது. அங்கே ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஸ்பீடு பிரேக்கர்னு கைஸ். ஏன்னா அது லைட்டாக சொதப்புது. சரி இருக்கட்டும். கைஸ் இருங்க, இங்கே ஒரு ஸ்பீடு பிரேக்கர் இருக்குங்க கைஸ். எப்படின்னா இந்த சந்து இங்கே வளையுதுல கைஸ், இங்கேருந்து இந்த இதுலேயே ஒரு ஸ்பீடு பிரேக்கரு இல்லை, இந்த கோட்டில் ஒரு ஸ்பீடு பிரேக்கர் இருக்குங்க இந்த இதுலேயே. நிறையா காப்பீஸ் எடுத்துக்கலாம். டியூட்டோரியல் காலேஜ் ப்ரொஃபசர் மிஞ்சி போனா மாசம் 15,000 சம்பளம் வாங்குவீங்க. உங்க வாழ்நாள் முழுக்க நீங்க கஷ்டப்பட்டாலும் சம்பாதிக்க முடியாத நான் ஒரே சிட்டில் தரேன், வாங்கிக்க. இது மட்டும் இல்லை, தமிழ்நாடு பூரா எனக்கு நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு. எந்த ஊருக்கு நீங்க போகணும்னு ஆசைப்படுறீங்களோ அந்த ஊர்ல உங்களுக்கு பங்களாவோட 10 ஏக்கர் நிலமும் தரேன்.
நீங்க உங்க புள்ள உங்க பொண்டாட்டி உங்க பொண்ணு எல்லாரும் குடும்பத்தோட போய் செட்டில் ஆடுங்க. என்ன உன் வீட்டுக்கு வரவழைச்சு செருப்போட சம்பந்தப்படுத்தி அவமானப்படுத்துறேன். அதை நான் பொறுத்துக்கிட்டேன். ஒரு ராத்திரி என் பொண்ணை கடத்தி வச்சு என்ன மிரட்டின, அதையும் தாங்கிக்கிட்டேன். இப்ப என் வீட்டுக்குள்ள வந்து என்னைய என் குடும்பத்தையும் வேலை பேச நினைக்கிறப்பா, அதை என்னால அவமானத்தை வேண்டாம் உங்க சகிச்சுக்கலாம். ஆனா தன்மானத்தை இழக்கிறது தற்கொலைக்கு சமம். நான் ஒரு கைஸ் ஸ்பீடு பிரேக்கர் முழுசாக வச்சுட்டு காமிக்கிறேன். வேணாம் இப்போ கைஸ் நம்ம ஸ்பீடு பிரேக்கர் வச்சாச்சு. இப்போ வந்து இந்த பஸ் வச்சு ட்ரையல் பார்க்க போகிறோம். இருங்க பாஸ் இருங்க பாஸ். ஓகே கைஸ், ஹலோ கைஸ், பார்த்தீங்கன்னா நம்ம கட்டிக்குள்ள முடிச்ச பஸ் ஸ்டாண்டை வாங்க பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம எங்கேயும் போகிறதில்ல, ரோட் ஷூட்டில் பண்ணலாம். கைஸ் இங்கே எதுக்கு காலியாக இருக்குன்னு தெரியுமா? இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கார் பார்க்கிங், யாரும் பஸ் ஏறி போகிறாங்க அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல குட்டியாக ஸ்பீடு பிரேக்கரு. இங்கே பாருங்கள், இங்கே பார்த்தீங்கன்னா ஜென்ரேட்டர் பாக்ஸ் இதெல்லாம் வச்சாச்சு. கைஸ் வாங்கி நம்ம ஒரு வாட்டி வியூ போடலாம். இப்படி போய் பஸ் வருதா, அப்படியே அந்த பஸ்ஸை நின்று அப்படியே இதுக்குள்ள போய் கிட்டடிச்சு அப்படியே இந்த ஸ்பீடு பிரேக்கர் ஏறில அப்படியே இறங்கி அப்படியே இங்கே இருக்கிற பிரியாணியை சாப்பிட்டு அப்படியே பானிபூரியை சாப்பிட்டு அப்படியே இங்கே வந்துட்டு அப்படியே இங்கே வந்துட்டு அப்படியே இந்த ரோடு வழியில் எங்கேயோ போயிட்டு இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல்ல போட்டுருங்க. பை பை காய்ஸ். Now I understand why Bro got. No, forget this app. I go from this to this. It's called Rizona. It has a ton of other. I create games. You can use prompt to create ones too.